வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காற்றுப்பண்ணாக்கி தொழில்நுட்ப வல்லுநர் ஏசி கார்த்திக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சரியான மழை. இந்த மழையில் நம்ம என்னென்ன ரொட்டீன் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் நம்ம எந்திரிச்சு வெளியே வரும்போதே செம்ம மழை. ஆனால் அட்வான்ஸாக நேற்றே கொஞ்சம் தீனி எடுத்து வச்சிட்டோம். மலைக்குள்ளேயே நம்ம கார் எடுத்துகிட்டு பண்ணைக்கு போயிட்டோம். பண்ணைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஞ்சம் நேரம் என்டர்டைன்மெண்ட், அதுக்கான ஒரு கிளிப்பிங்ஸ். அதை முடிச்சுட்டு அங்கே போய் பார்த்தா அங்கேயும் அதே மாதிரியே இருந்தது. கருமேகம் சூழ்ந்த மழை துளிகளோடு தான் இருந்தது. துளிகள் வெளியே தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம கை நீட்டி பார்த்தோம். அப்பையும் அது தெரியலை. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு பூனைக்கு சாப்பாடு போடலான்னு சொல்லிட்டு பூனையை கூப்பிட்டா பூனை வரலைங்க, நம்மால் வரான். ஓகே வாடா சாப்பிட்லான்னா இல்லை வேண்டான்ட்டான். அதுக்கப்புறம் நம்ம பூனைகள் ரெண்டும் வெளியே வந்தது. இரண்டுக்குமே காலையில் தீனி சாப்பாடு வைக்கிறது வழக்கம். ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கூண்டுக்குள்ளே தான் நம்ம சாப்பாடு வைப்போம். ஏன் அப்படின்னா இதுங்க சாப்பிடாமல் போயிட்டாலோ வேறு பூனைகள் உள்ளே வந்தாலோ பயந்துட்டு உள்ளே போகாது. அதுக்காக இந்த இதில் குட்டியிலேருந்தே வச்சு பழகிட்டேன். இதுங்க பயம் இல்லாத உள்ளே போய் ரெடியாக நிற்கும். எப்பயும் வழக்கமாக சாப்பாடு வைக்கிற தட்டை காணோம். அதனால இன்றைக்கி அங்கே இருக்க ஒரு சின்ன கப்பில் மட்டும் கொஞ்சம் வச்சோம், சாப்பிட்ருச்சு. தயிர் கூட பிசைஞ்சு வச்சோம், சாப்பிட்ருச்சு. வழக்கமாகவே இந்த மாதிரி தான் வைப்போம். இந்த மாதிரி வைக்கும்போது காக்கா தொல்லையும் கிடையாது, வேறு பூனை நாய்கள் சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படியே நம்ம கன்னிக்கு சாப்பாடு வச்சுட்டு இன்றைக்கி நாய் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டீனாக மாட்டை தண்ணி கட்டுறதுக்கு அவுத்து கட்டணும். மாட்டுக்கு நம்ம எப்பயுமே காலையில் குடிக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டும் சாயங்காலம் குடிக்கிறதுக்கு காலையிலையும் தண்ணி குடித்து முடித்தோடனே போட்டு ஊற வைக்கிறது வழக்கம். அதே மாதிரியே ஊற வச்சிருந்தோம். என்ன ஊற வச்சதை ஒரு கைவிட்டு ஒரு கலக்கி விடணும். இந்த மாதிரி கலக்கி விட்டோம்னா அடிவண்டல் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி மேலே வரும், இல்லைன்னா அடியிலெல்லாம் தங்கியிருக்கும். அதனால் எப்போவுமே இதை வழக்கமாக வச்சுருக்கோம். காலையில் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக தான் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். பூனை நாய் மாட்டை தண்ணி கட்டிட்டு ஆட்டுக்கு தீனி வைக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்கும்போதே மாட்டுக்கும் தனித்தனியாக வைக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டுக்கே பார்த்திங்கன்னா நம்ம 4 பேட்சாக தீனி வைக்க வேண்டியது இருக்கும். செம்பிளி மற்றும் கிடா குட்டிகளுக்கு தனியாகவும், பாலாட்டுக்கு தனியாகவும், செனையாருக்கு ஆட்டுக்கு தனியாகவும், ஒரு 9 மூட்டு குட்டிகள் ஒரு பேட்ச் தனியாக இருக்குது, அதுக்கு தனியாகவும் வைப்போம். ஆட்டுகளுக்கும் கொஞ்சம் சைஸ் பெருசுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு, அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சு உடனே ஊற்றுவோம். ஏன்னா ஆடுகளை பொறுத்தவரைக்கும் மாடு மாதிரி ரொம்ப புளிச்சிருந்தால் குடிக்காது. கொஞ்சம், அதாவது என்ன டைமிங்னு பார்த்தீங்கன்னா இளங்குட்டிகளுக்கு ட்ரையாக கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வளர்பருவ ஆட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ ஊற வச்சாலும் ஓரளவுக்கு சாப்பிட்ருவோம். ரொம்ப ஊற வச்சா புளிச்சு போச்சுன்னா மட்டும்தான் சாப்பிடாது. நடுத்தரமாக இருக்கிற குட்டிகளுக்கு உடனே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுவோம். இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இதுக்கிடையில் குட்டிகள் பால் நிற்கல, குட்டிகள் பூரா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இளங்குட்டிகள். இந்த வேலையை முடிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம பூரா அங்கேயும் பறந்துட்டதுனால அதுக்கு நம்ம தீனி வச்சிடலாம்னு சொல்லிட்டு தானியங்கள் போட்டோம். தானியங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் நீள் வாக்கில் வட்ட வடிவில் போடுறது வழக்கம். ஏன் அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து அதுங்க கொத்திக்காமல் அடிச்சிக்காமல் வட்ட வாக்கில் இருக்கும்போது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் புறாக்கள் நம்ம போட்டு முடிக்கிறதே அங்கேயும் இறங்கிட்டே இருந்து ஏன்டா கீழே இறங்கலைன்னு பார்த்தா அங்கே கிடக்கிற சாக்கு புதுசாக அதனால் பயத்தில் இறங்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒன்றா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இது ரெகுலர் தான், அதுங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் தீனி போடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வரிசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். புறாக்களெல்லாம் ஒன்றா இறங்க ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 இறங்கினதுக்கப்புறம் எல்லா புறாக்களும் இறங்க ஆரம்பிச்சிடும். புறாக்கள் ரொம்ப சென்சிட்டிவானது. அதுங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த தீனி வச்சிங்கனாலும் அந்த இடத்துல இறங்கி சாப்பிடாது. அதுங்களுக்கு கன்வென்ட்டாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான், பயம் இல்லை பாதுகாப்பான இடம் அப்படிங்கிற உணர்வு வந்தால் மட்டும்தான் அதுங்க கீழே இறங்கி பொறுக்க ஆரம்பிக்கும். இது டெய்லி இறங்குற இடம், டெய்லி அதே இடத்துல தான் தீனி திங்குது. நம்ம தான் தீனி போடுறோம். ஆனால் இந்த டைமில் தீனி கிடச்சிரும்னு சொல்லி எல்லாமே தெரியும். அப்படி இருந்தும் அங்கே கிடக்கிற ஒரு சாக்கு பார்த்து பயந்துட்டு இறங்க மாட்டேன்ட்டுச்சு. இதுக்கிடையில் நம்ம ஆட்டுகளுக்கு பார்த்திங்கன்னா புண்ணாக்கு போடுறதுக்கு மறந்துட்டோம். புண்ணாக்கும் போட்டோம். புண்ணாக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 வகையான புண்ணாக்கு யூஸ் பண்ணுவோம். தூள் புண்ணாக்கு தான். ஒன்று எள்ளு புண்ணாக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று கடலை புண்ணாக்கு தூளாக அரைச்சிக்கிறது. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக ஊறுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரியே குட்டிகளுக்கு நம்ம ட்ரை ஃபீட் கலக்கி போடும்போது இந்த சின்ன சின்ன துகள்லாம் இருக்கும்போது அதை சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. ஊற வச்சு ஊற்றினோம்னா அந்த புளிப்பில் இளங்குட்டிகள் மீடியமான குட்டிகள் 1-2 சாப்பிடும், 1-2 சாப்பிடாது. அதுங்க வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கிடையில் நம்ம கொண்டு போன தீவனங்களை கலக்கி எடுத்து வச்சிட்டோம். எதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இளம் பருவ குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சிட்டோம். இது இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் ஊற்றுறது செம்பிளி குட்டிகள் மற்றும் கிடா குட்டிகள் மீடியமான குட்டிகளுக்கு இன்ஸ்டண்ட்டாக கலக்கி ஊற்றிட்டோம். மற்ற 2 ஆட்டு செட்டுக்கும், அதாவது இப்போ குட்டி போட்டிருக்க இளம் செட்டுக்கும் கிடாயோடு நிற்கிற சினையாக இருக்கிற செட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். அது ஒரு 10-15 நிமிஷம் ஊறும். இது ஒன்று ஒன்றா சாப்பிட்டு முடியுதுன்னு ஊறிக்கிட்டு இருக்கோம்.
குட்டிகள் திறந்து விட்டோம்னா திறந்து விட்ட உடனே இந்த மாதிரி தான் போவோம். தீனியை சாப்பிட்டு அதே மாதிரி தீனி சாப்பிட்டு முடிச்சோடனே அங்கேருந்து திறந்து விட்டோம்னா ரிட்டன் நேராக அதோட இடத்துக்கு தான் போகும், எங்கேயும் போகாது. நம்ம மேய்ச்சலுக்கு வெளியே ஓட்டுறது கிடையாது. அதனால் அதுங்க அந்த ரொட்டீன் ஒர்க்கை மட்டும்தான் பார்க்கும். அதே மாதிரி தீனி உள்ளே டப் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ளேயே சாப்பிட்டு நடக்கும். குட்டிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நேரம் தான் தீனி. வளர்ப்புற ஆட்டுக்கு மட்டும்தான் 2 நேரம், அதாவது வயிறு நம்பலைன்னா 2 நேரம் தீனி, இல்லைன்னா காலையில் மட்டும்தான் உலர் தீனி கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டையும் நம்ம பிடிச்சி அதோட ஆங்கிளில் கட்டிடுவோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குட்டிகள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது குட்டிகள் பால் குடிக்கிற ஆர்வத்தில் இளங்குட்டிகள் அப்படிங்கிறனால ஒரு ஆடு குட்டி பால் குடிக்கும்போது இன்னொரு குட்டி கிட்டே போயிடுச்சுன்னா அது டிஸ்டர்ப் ஆகும். ஒரு குட்டியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, எப்போ வேணால் குடிச்சிக்கும். 2 குட்டியாக இருக்கிறது ஈவனாக குடிக்கணும். அதை வந்து நம்ம கம்பல்சரி பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு குட்டி தூங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒத்த குட்டி போட்ட ஆட்லேயும் எக்ஸஸாக பால் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஆட்லேயும் நம்ம பாலை கறந்துடுவோம். அதிகமெல்லாம் கறக்க மாட்டோம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் அளவுக்கு கறந்து வச்சுப்போம். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 குட்டி போட்ட ஆட்டுகளில் கொஞ்சம் பால் பத்தாமல் இருக்கும். ஒரு நேரம் நம்ம அதுங்களும் வயிறு நம்ப குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா குட்டியும் ஈவனாக பேலன்ஸாக வரும், நல்லபடியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அந்த ஒரு குட்டி ஏங்கி போயிடாதான்னு நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரிலாம் ஏங்காது, குட்டிகள் நல்லா வரும். ஏன்னா ஈவினிங் பால் வந்து அந்தந்த ஆட்டில் இருக்க அளவுக்கு ஒரு நேரம் வயிறு நம்ப குடித்தாலே போதும். நம்ம குட்டிகளை எப்பயும் பாதுகாப்பாக இந்த வழக்கைகள் தான் வச்சுருப்போம். கொஞ்சம் காலங்களுக்கு குட்டி போட்டுருந்து கொஞ்சம் நாளைக்கு அங்கேருந்து எடுத்து விட்டோம்னா நேராக ஆட்டுக்கிட்ட வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி நம்ம கட்டி வச்சுருக்கனால ஒரே இடத்துல தான் கட்டுவோம் குறிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி கட்டும்போது தான் அந்தந்த ஆட்டுக்கிட்ட அந்தந்த குட்டிகள் போகும், இல்லைன்னா மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கொஞ்சம் உசாராக கூடயே நிற்கணும். அந்த பால்கள் சுத்தமாக குடித்து முடிக்கணும் தானே. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு குட்டி எங்கேயாவது ஏமாந்த மாதிரி நின்றுது அப்படின்னா இன்னொரு குட்டி பூரா பாலையும் குடிச்சிடும். ஒரு 5 நிமிஷத்தில் பால் பூரா ட்ரை ஆயிரும். ஆனால் அப்படி இருந்தும் அந்த 5 நிமிஷத்தை அது ஏமாந்துச்சுன்னா அன்றைக்கி பூரா அது வயிறு நம்பாது, குட்டி வந்து தொய்வுடைய வாய்ப்பு இருக்குது. 2 குட்டியும் சமமாக கொண்டாடணும்னா இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்தே ஆகணும். நான் 2 நேரம் மட்டும்தான் பால் கொடுவேன், மற்ற நேரம் குட்டிகளை பிரிச்சுருவேன். 1 மாதத்துக்கு அப்புறம் தீனி எடுக்க ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணுவோம்னா, ஒரு நேரம் பிரிச்சுருவேன், ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட ஒன்றா விடுவேன். இந்த மாதிரி தான் நான் ஆரம்ப காலத்துலேருந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். குட்டிகள் தொய்வுடையாமல் நல்லா வரும். எந்தெந்த குட்டி வயிறு நம்பலைன்னு பார்த்து அந்தந்த குட்டிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பால் கொடுப்போம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா வைமரால் கொடுப்போம். இன்றைக்கி ஒர்க் பிஸியில் வைமரால் கொடுக்கல, ஏன்னா நேற்று கொடுத்தனால நாளைக்கு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தனால குட்டிகள் ஈரத்தில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பாலை குடித்தோடனே அதை அடைச்சி அதை வந்து பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வைமரால் இன்றைக்கி கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப குளிரில் விட்டாலும் குட்டிகள் வந்து ரொம்ப டல்லாயிடும். அதனால் பால் குடித்து முடித்தோடனே எப்போவுமே விளையாடுறது கொஞ்ச நேரம் விடுவோம். இன்றைக்கி விளையாடுறது கூட வாய்ப்பு கொடுக்கல, உடனே கொண்டு போய் அடைச்சாச்சு. ஏன்னா மழை தூறிக்கிட்டே இருக்குது, கீழேயும் ஈரம் அப்படிங்கிற கண்டிஷனில் குட்டி கொஞ்சம் நனைஞ்சிருச்சு அப்படின்னா அது இன்றைக்கி பூராமே அந்த நடுக்கத்துக்கு போயிடும். கிளைமேட்டும் மோசமாக இருக்குது. வெயில் வந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த நடுக்கத்துலேருந்து மாறிடும். இல்லைன்னா இன்றைக்கி பூரா நடுங்கிக்கிட்டே இருக்கும், குட்டி ரொம்ப தோய்வடைஞ்சிரும். அதனால் வந்து இந்த மாதிரி உடனே குட்டியை வந்து நம்ம பிரிச்சுட்டோம் ஆட்டுக்கிட்ட இருந்து இன்றைக்கி. ஆனால் ஆடு எல்லா ஆட்லேயும் பால் ட்ரை ஆகிடுச்சு. அது ஒரு தடவை 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம பிரிச்சுருக்கோம். இந்த ஒரு குட்டி மட்டும் கை கிடைக்காமல் ரொம்பவே போக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தது. அதையும் கொண்டு போய் அடைச்சிட்டு சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா தீவனச்சாக்கு, அதாவது ஒரு உரசாக்கை வச்சு நம்ம சுற்றியும் வந்து அந்த மழையோட காற்று, இந்த ஈரக்காற்று படாத அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி தான் இன்றைக்கி நம்ம அடைச்சிருக்கோம். இந்த பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. குட்டிகள் கொஞ்ச நாளைக்கு கதகதப்பாக இருந்ததுனாவே நல்லாயிருக்கும். ஏனாதானு விட்டோம்னா இதாயிரும். அடுத்தது நம்ம பட்டிக்கடியில் இருக்க கோழிக்கு நம்ம வெட்டினரி காலேஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து முட்டைக்கோழி தீவனம் வாங்கிட்டு வந்தோம். அந்த தீவனமும் புண்ணாக்கு கொஞ்சம், தானியங்கள் கொஞ்சம், உளுந்த போட்டு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த கோழிகளுக்கு வச்சுட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரிங்கர் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். மேலே வந்து சுத்தமான தண்ணி கீழே இறங்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஆட்டு புழுக்கைகள் விழுவுறதுனால அதில் வந்து குப்பையெல்லாம் கூட்டி எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரிங்கர் மெத்தட் பெஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செம்பிளி குட்டிகள் பூரம் அங்கே தின்னு முடிச்சிருச்சு. உடனே அதை நம்ம திறந்து விட்டு அதோட இடத்துக்கு விட்டோம். அது கிளம்பிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இங்கேருந்து அவுத்தா அங்கே போவோம், அங்கேருந்து அவுத்தா நேரத்தோட செட்டுக்கு தான் போவோம். வேறையெல்லாம் எங்கேயும் போகாது. வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலாடு, ஏன்னா நம்ம இதை கட்டி வச்சுருக்கோம், துளி விழுந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து அதுங்களும் நலையக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பாலாடு இந்த 5 ஆட்டையும் நம்ம தண்ணிக்கு விட்டுட்டோம். தண்ணிக்கு விட்டுட்டு அதுங்க தண்ணி குடித்து முடிக்கக்குள்ள நம்ம தீனி அடைச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்தோம். தீனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் நேப்பியர் தான். சூப்பர் நேப்பியர் ஒரு 4 இடத்துக்கு வளர்ந்ததுக்கப்புறம் கரணை கட்டினதுக்கப்புறம் தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு குவான்டிட்டி கம்மியான குவான்டிட்டியாக இருந்தாலும் ஆட்டுகளுக்கு தேவையான அதிக குவான்டிட்டி
கிடைக்கும் அப்படிங்கிறது, அதிக அளவு தீனி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் இருக்கும். நேற்றே கொஞ்சம் எச்சரிக்கையாக அறுத்து நான் வச்சுட்டேன். இந்த அளவுக்கு மழை பெய்யும் தெரியாது, இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த சாக் கட்டர் பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் மானியத்தில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் மானியத்தில் வாங்கினது தான். 3 பிளேடு உள்ளது, ஆட்டுக்குன்னு உள்ளது. நான் ஒரு பிளேடு தான் போட்டிருக்கேன், 6 சைஸ் இருக்கும். இப்போது இந்த மிஷின் வந்து கோவை கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் தயாரித்தாங்க. அவங்களே இப்போ இதுக்கு உண்டான ஸ்பேர் கூட இல்லைன்ட்டாங்க. இந்த மிஷினை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்கணும். பீஸ் எல்லாம் ஒன்றா பார்த்த மாதிரியாக இருக்கும், ரவுண்ட் ஷேப் தான் இருக்கும். அந்த 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தான் இருக்கும். 3 பிளேடும் போட்டிங்கன்னா இன்னும் சின்னதாக இதே மாதிரி ரவுண்டாகும். ஆனால் 3 பிளேடு தேவையில்லை. தேவைப்படும் போது வறுத்தட்டு போடும்போது அதையும் போட்டுக்கலாம். அரைச்ச தீனியை பூரா அள்ள ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அள்ளுனா இப்போ ஒரு பேட்ச் வெளியே இருக்குன்னா அந்த அடுத்த பேட்சுக்கு நம்ம தீனி கொட்டிட்டு உள்ள விட்டோம்னா நம்மளுக்கு வேலை கம்மியாக இருக்கும். தீனி கொட்டும் போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் அதுக்குண்டான வேலையை போகிறோம். ஒரு வேலை அங்கே நடந்துட்டு இருக்குன்னா அடுத்த வேலை ஆடுகள் தண்ணி குடிச்சு முடிச்சு ரெடியாக இருக்குது. அதுக்குள்ள நம்ம செம்பிளிக்கும் பெக்மைக்கும் தீனி வச்சு முடிச்சிட்டோம். தீனி வச்சு முடிச்சு உள்ள தண்ணி வச்சுட்டா இன்றைக்கி அவ்வளோதான் வேலை. இனிமேல் ஈவினிங் தான். ஆனால் அதுக்குண்டான வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யணும். இல்லை அப்படின்னா அதுங்க இன்றைக்கி பூரா பசியில் கிடக்கும். அதோட வேலையை பூரா முடிச்சுட்டு நம்ம இந்த ஆட்டுங்களுக்கு இன்றைக்கி மழை பெஞ்சிட்ருக்கனால வெளி ட்ரேயில் கொட்டலை, இல்லைன்னா தனித்தனியாக கொட்டுவோம். இந்த சைடும் அந்த சைடும் மழை உளுந்துக்கிட்டே இருக்கனால நம்ம இந்த க்ளோஸ்டு ட்ரேயில் வந்து தீனி அதுக்கு தேவையான தீனியை கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த சைடு இருக்க ஆடுகள் அப்படியே தலைவிட்டு அந்த சைடும், இந்த சைடு இருக்க ஆடுகள் இப்படி இந்த வகையும் தலைவிட்டு உள்ளே தின்னுக்கும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த தீனி வந்து வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு 5 வாளி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி மழை காலத்துலலாம் ஒரு 2 வாளி குறைச்சி தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா சாயங்காலம் கூட 2 வாளி கொடுத்துக்கலாம். டக்குன்னு தீனி தின்னு முடிச்சிடும், வேஸ்ட் ஆகுது. கொஞ்சம் போட்டு நனைஞ்சிருச்சுன்னா தீனி புளிக்க ஆரம்பிச்சிடும், ஸ்மெல் வந்துடும். அந்த தீனியை திங்காது வேஸ்ட் பண்ணிடும். நம்மளுக்கும் லாஸ், ஆட்டுக்கும் லாஸ். அதுக்கிடையில் நம்ம குட்டிகளுக்கு ட்ரையாக கொடுக்குறத கலக்கி கொண்டு போய் மேலே மாட்டிட்டோம். தண்ணியில் கலக்கி வச்ச அந்த தீவனத்தை உள்ளே போட்டுட்டோம். உள்ளே இருக்க 6 ஆடு ஒரு கிடா அதுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தீனியை குடிக்கக்குள்ள இந்த மூட்டுக்குட்டிகள் பூரா பிரிஞ்சு வெளியே வந்துடும். நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த குட்டிகள் இந்த ஆட்டோட விடும்போது அதுங்களோட போட்டி போட்டு அதனால சாப்பிடவும் முடியாது. அதே மாதிரி இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் நனைஞ்ச ஈரஃபீடை வந்து சாப்பிடல, உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெளியே வந்துருச்சு. ஏன்னா இதுங்க வந்து ட்ரையாக சாப்பிட்றதுக்கு விரும்புகிற மாதிரி இளம் குட்டிகள் வந்து அந்த தண்ணியில் நனைஞ்ச ஓரியான சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிக்குது. எதனாலேயும் என்னால் இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ட்ரையாக கொடுத்து அடுத்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஈரத்தில் ஊற போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குட்டிகள் வந்து ஒரு 4 குட்டி திங்குது, 4 குட்டி திங்கலை அப்படின்னா வளர்ச்சி ஒரே மாதிரி இருக்காது. எல்லாம் ஒரே மாதிரி திங்கணும். அதனால் அதுங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கொடுக்குறது தான் புத்திசாலித்தனம். ஒரே மாதிரியும் கொண்டு வர முடியும். இப்போ ஆடுகள் உள்ளே போயிடுச்சு, தண்ணி குடிச்சு முடித்தோடனே அடுத்து குட்டியை திறந்துட்டோம். குட்டியை திறந்து விட்டுட்டு இந்த குட்டிகள் தீனிக்குள்ளே நம்ம அடுத்த வேலைக்கு போகிறோம். நல்லா தெரியும் பாருங்கள், அவங்களுக்கு மழை நல்லாவே பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சிட்ருக்கிறத பொருட்படுத்தாமல் ஆடு தலை மட்டும் நலையாதனால கரெக்டாக உள்ளே விட்டு தீனியை மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த ட்ரே இருக்கிற ஒரே ஒரு ரீசனால தான் என்னால் ஆடுகள் வந்து இன்றைக்கும் உயர்னவங்க தீனி போட முடியுது. இதே வெளி ட்ரேயில் போட்டால் தீனி நனைஞ்சிடும். ஆடு தலை நனைஞ்சதுன்னா ஆடுகளும் மேலே போய் ஏறிக்கும், நலைய விரும்பாது. இந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சா கூட அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கோம். இதுக்கிடையில் நம்ம பழனியிலேருந்து வாங்கிட்டு வந்த பெக்மே 2ம் அந்த குவாரண்டைன் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா ஏதாவது நோய்கள் இருக்குமா என்னமோன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒன்றொன்னா 2 கழிஞ்சிக்கிட்டே இருந்தது. நான் கூட பிபிஆர் நினச்சேன், பிபிஆர் இல்லை. ஏன்னா காய்ச்சல் சளிவாக இல்லை. அதை எல்லாமே கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணி குட்டி நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. நம்ம ஆடுகளுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. இன்னொரு 10 நாளைக்கு இருந்தாலும் இந்த குண்டு இருக்கும், அதுக்கப்புறம் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அதுக்கு தீனி வச்சுட்டு மாட்டுக்கும் தீனி கொட்டிட்டோம். மாட்டுக்கு தீனி கொட்டிட்டு மாடு பால் கறந்துட்டு மாட்டை பிடிச்சி அங்கே கறட்டுறது. அவ்வளோதான். இன்றைக்கி கிட்டத்தட்ட வேலையை பூரா முடிச்சிட்டோம். இந்த வேலை என்னது ஒரு 1 மணி நேரம் டு 1.5 மணி நேரம் வேலை டெய்லியும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் வீடியோவை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஷெட் வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஷெட்டுக்குள்ளே நான் ஒருத்தன் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆடுகளையும், இந்த மாடு, இந்த நாய், இந்த பூனை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க? வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களே. அவ்வளோதான் வீடியோ. பாலை கறந்து முடிச்சிட்டா இன்றைக்கி ஷெட்யூல் சுத்தமாக முடிஞ்சுது. மாட்டை பிடிச்சி உள்ளே கட்டிட்டோம். இனிமேல் ஈவினிங் தான். மாட்டுக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றி வைக்கணும். அங்கே சாப்பிட்டுட்டு இருக்க அந்த இளம் குட்டிகளை வந்து அதோட தாய்களோட ஒன்றா உள்ள விடணும். அவ்வளோதான் வேலை முடிஞ்சது நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.